சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. சென்னையில் தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் ஷேமம் வாராந்திர உபவாச கூடுகை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இக்கூடுகை நடைபெறவுள்ளது. நடைபெறும் இடம் தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, ஒக்கியம் துறைப்பாக்கம், OMR ரோட், சென்னை 97. இது CTS அருகில் அமைந்துள்ளது. தேவ செய்தி சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தயவு செய்கிற காலமும் குறித்த நேரமும் வந்திருக்கிறது. காரணம், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எழுந்தருளி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள 04454547999 மற்றும் 9941950999. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in. கர்த்தருடைய நாம பரிசுத்தப்படுவதாக. போன வியாபார மீட்டிங்க்கு நான் அங்கே வந்திருந்தேன். அப்போ போல் 1.5 ஏக்கரா தான் விவசாயின்னு சொல்லிட்டு, நானும் விவசாயின்னு சொல்லிட்டு தொழிலாளர்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங் வந்து கலந்துருந்தேன். அப்போது எனக்கே அசிங்கமாக இருந்துச்சு, தூரமாக நின்னேன். ஆனால் இப்போ நான் சந்தோஷப்படுதேன். 7.5 ஏக்கரா கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஐயாவோடு பேசின வார்த்தையில் இன்றைக்கு 7.5 ஏக்கரா நான் பயிர் வைக்கிறேன். அநேகருக்கு உதவி எனக்கு கர்த்தர் ஒரு பாத்திரமாக வைத்திருக்க நன்றி செலுத்திக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2016 சாப்பாட்டுக்கே கஷ்டம். அந்த சூழ்நிலை பிரதர் சொன்னார், மாதம் அன்பரின் பாத்தில் மீட்டிங் நடக்கும், நீங்கள் வந்தீங்கன்னா தொழில் நல்ல விருத்தியாகும், வியாபாரத்தில் நல்ல ஒரு இது போவீங்க, உங்களுக்கு எல்லாம் சந்திக்கப்பட்டார். நான் அப்போ கூட நான் அதை உதாசனப்படுத்தினேன். இப்போ அவர் சொன்னார், அங்கே கடைசியெல்லாம் சொல்லி முடிக்கும்போது அங்கே நல்லா சாப்பாடு போடுவாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னாரு. நல்லா சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்காண்டி தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தோடனே ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிஞ்சுது. ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர் சொன்னார், தனி ஜெபம் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னாரு. கையில் ஜெபம் பண்ணும்போது, மகனுக்கு இந்த வருஷத்தில் கல்யாணம் நடக்க போகுது, பரலோகமே வந்து வாழ்த்தணும். அப்புறம் என்ன தள்ளி விட்டாங்க. நினச்சேன் முன்னாடி வந்தோட்ட சொன்னேன், நான் சாப்பாட்டுக்கே வழியில் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற ஐயா அப்படின்னு. அப்புறம் பார்த்தோன்னா 2 மாதத்துலேயே நிச்சயம் ஆயிடுச்சு. எதுக்குமே வழி கிடையாது. வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவர் ஆசீர்வதிச்சதுலேருந்து எனக்கு படிப்படியாக முடியாது நிச்சயம் ஆயிடுச்சு.
அப்புறம் நான் மாதம் மாதம் வர ஆரம்பித்தோம். அடுத்த மாதம் கல்யாணம் ஆயிடுச்சு டிசம்பர் மாதம். எனக்கே ஆச்சரியமாச்சு, இது நம்ம எதுவுமே இல்லாமல் இருந்தோம், ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஐயா சொன்னார், உனக்கு சொந்த வீடு ஒன்று கொடுக்குறாரு ஆண்டவர் அப்படின்னாரு. அதே மாதிரி சொந்த வீடு 2 மாதத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஒரு டைம் ஐயாட்ட நான் கேட்பேன், எல்லோரும் லைனாக டக்குன்னு போனோம், நான் போக மாட்டேன். ஐயா இந்த மாதம் இந்த வியாபாரம் வருது, என்ன பண்ணலாம், மாதிரிலாம் பண்ண வேண்டாம் ஐயா, பண்ண வேண்டாம்னு சொன்னால் பண்ண மாட்டேன். ஊரில் எனக்கு வீடே கிடையாது. அப்போ ஐயா ஊருக்கு வந்தார். சரி ஐயா ஊருக்கு வர்றாருன்னா அங்கே போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு அங்கே போனேன். ஐயா இன்னும் மக்களை இங்கே வந்திருக்கேனாரு. ஐயா இதான் சொந்த ஊர், ஊரில் வந்தால் தங்குறதுக்கு கூட இடம் கிடையாது, நான் ஒரு லாட்ஜில் எதனா தங்கிட்டு அப்படி போயிடணும். இந்த வருஷமே உனக்கு இங்கே வீடு கொடுக்க போகிறாரு, அது அநேக பேருக்கு பயன்பாடாக இருக்கணும் அப்படின்னாரு. ஊர்லேயே பெரிய வீடாக கட்டினேன். 18 தான் வியாபாரம் மீட்டிங் ஐயா போட்டாங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தலமும் உன்னிடத்தில் தாண்டி வரணும். அந்த ப்ரேயர் மீட்டிங் வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு சரியான வியாபாரம். என்ன மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க கம்பெனியாக அலைவாங்க. ஆனால் நான் ஆஃபீஸை திறந்து உட்காரு, ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், ஆர்டர் மேலே ஆர்டர். நான் அந்த வசனத்தை பார்த்துட்டே இருப்பேன். சரியான வியாபாரம். எனக்கு காசு இங்கே வைக்கிறதா பேங்க்கில் போடுறதா அப்படியெல்லாம் செழிப்பான வியாபாரம். 2022 அவரே கூப்பிட்டு, மக்களை இந்த வருஷம் உனக்கு ஒரு கம்பெனி தராரு ஆண்டவர். கம்பெனியா அப்படின்ட்டு போனேன். 22,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கம்பெனி கொடுத்தாரு ஆண்டவர். லேண்டு வேல்யூவோடு சேர்த்து 4 கோடி ரூபாயில் கம்பெனி கொடுத்தாரு. அதில் 50 பேர் வேலைக்கும் கொடுத்தாரு. பல கோடி ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு. ஐயாவோட ஜெபத்தினால, அவரோட தீர்க்க தரிசனால நீ ஆசீர்வச்சிடறாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறீர், என் பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுகிற நல்ல காரியம் என்ன, ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு, குடும்பத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. என் ஜனம் அப்படின்னு ஆண்டவர் உரிமை கொண்டாடுறார். அப்போ நம்ம அப்பா யார் தெரியுமா? அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணி தன்னுடைய வார்த்தையினால இந்த பூமியை, உலகத்தை தொங்க விட்டுருக்கிற நம்ம வல்லமையுள்ள தேவன் நம்முடைய அப்பா. ஆமேன். நம்ம அவருடைய பிள்ளைங்க. யாராவது உங்களை பார்த்து இவன் பிச்சைக்கார பையன், இவன் பிச்சைக்கார பொண்ணுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும், இல்லை, அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின ஐஸ்வர்ய சம்மனராகிய ஆண்டவருடைய பிள்ளை நான் நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. அவங்க கேட்பாங்க, அதுக்கு ஏற்ற அறிகுறியே உன் வீட்டில் இல்லையே, அதுக்கு ஏற்ற ஒரு நல்லதும் உன் குடும்பத்தில் நடக்கலையே. நீங்கள் சொல்லணும், இன்னும் சில நாட்களிலே கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தாருன்னு நான் பட்டியல் போட்டு சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. ஸோ நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நடக்காததுக்கு, கிடைக்காததற்கு காரணம் என்னென்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல பாவம் பண்ணிட்டோம். அப்போ ஆண்டவர் பாவம் பண்ணால் அப்போ தரமாட்டாரா அப்படின்றதுக்காக வேண்டி ஆண்டவர் தராமல் இல்லை. ஆண்டவர் வருகிற நாட்களில் தன்னோடு கூட தன்னுடைய பிள்ளைகள் இணைந்து வாழணும்னு சொல்லி விரும்பி சில பிளஸ்ஸிங்கை பிளாக் பண்ணி வச்சா, நீங்கள் அந்த காரியத்தை உணர்வடைந்து ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தகுதிப்படுத்துவதற்காக தான் சில காரியங்களை டிலே பண்ணிகிட்ருக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறீங்க, எல்லாம் எனக்கு டிலேலே போயிட்டுருக்கு, டைம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எதுக்காக டிலே ஆகுது தெரியுமா? ஆண்டவர் தன்னுடைய அன்பின் கரத்தால் உங்களை அணைத்து கொள்வதற்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக, தகுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் இவ்வளவு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த வெயிட்டிங் பீரியடை குறைக்கிறது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்கு. ஆமென். சீக்கிரமாக ஆண்டவர் வந்து தீவிரித்து செயல் பண்ணேன்னா இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே என்கிட்ட என்ன குற்றம் இருக்குது சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன்.
ஆண்டவரே என்னிடத்தில் என்ன பாவம் இருக்குது, என்ன தப்பு இருக்குது, நான் என்ன பாவம் பண்ணாலும் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, நான் அதை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பிறகு உங்கள் பாதையில் நான் ஓட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். கர்த்தர் வருகிற நாட்களில் பூமி கொள்ளாத ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். ஆமாம், இன்னைக்கு நீங்கள் பின்தங்கின நிலைமையில் இருக்கிறீங்க, உண்மைதான். நிறைய பேர் இன்னைக்கு உங்களை கை கொட்டி சிரிக்கிறாங்க உங்களை பார்த்து. ஆனால் அதே ஆட்கள் உங்களை கையெடுத்து கும்பிடுகிற நாட்கள் வரப்போகிறது. உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ உன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே என்று சொல்லத்தக்கதாக இன்னைக்கு பிறகு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வியாபாரமும், ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில நேரங்களில் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி நான் இருக்கிறேன் பிரதர், எனக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை என்று ஒருவேளை நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இயேசுவாமி சொல்கிறாரு, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. இன்னைக்கு ஏதாவது ஒன்று ஆண்டவர் செய்வார்னு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. ஏதாவது ஒன்று இல்லை, உனக்கு வேண்டியது எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. உனக்கு தேவை இன்னதென்று என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கு கண்ணுக்கு தெரிய இருக்கிற விரோதிகள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் கண்ணுக்கு மறைவாக இருக்கிற அநேக சத்துருக்கள், அநேக பொல்லாதவர்கள், அநேக பிசாசுடைய கிரியைகள், திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையை சிதைக்கும்படிக்கு வழிக்கு தேடி இருக்கு. இன்னைக்கு அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நான் ஜெபிக்கிறேன். அவைகள் ஒன்றும் இனி உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். ஒரு முறை அன்பரின் பாதத்தில் ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவங்க ஒரு டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க மகனுக்கு ரொம்ப வருஷமாக வேலை கிடைக்கல. ரொம்ப வருஷம் நல்லா படித்து முடித்து எல்லாம் இன்ஜினியரிங் எல்லாம் முடித்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கிறார். நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாரு. ஒன்றுலேயுமே அவனுக்கு வேலை, எல்லா இடத்துலையும் போவான், சொல்லி அனுப்புகிறேன், சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணான், ஒன்றுமே நடக்கலை. கடைசியாக ஒரு நாள் காலையில் எழும்பி அந்த தாயார் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர், என் பிள்ளைக்கு நடக்கலை? பிரதர் ஸ்டீஃபன் மூலமாக கூட எவ்வளோ வாக்குத்தத்தம் வந்துச்சு, என்ன அதெல்லாம் நிறைவேறலை? அண்ணன் ஜெபம் பண்ணால் எல்லாருக்கும் நல்லது நடக்குது, என் பிள்ளைக்கு மட்டும் இன்னும் நடக்கலை? அவங்க மகளுடைய வாழ்க்கையில் அடிமை மூலமாக ஜெபம் பண்ணி சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேறி, சரியான நேரத்தில் வேலை, சரியான நேரத்தில் நல்ல திருமணம், பிள்ளை செல்வம் எல்லாம் கிடைச்சிட்டு, என் மகளுடைய வாழ்க்கையில் ஐயா மூலமாக சொன்ன எல்லா காரியமும் நிறைவேறிச்சு. ஆனால் என் பையன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் ஆண்டவரே அது நிறைவேறலை? அதில் ஒன்று நிறைவேறிச்சு, அரியர் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அரியர்லாம் கிளியர் பண்ணி சரி பண்ணிட்டான். சரி, நல்லவன், கர்த்தர் நல்லவன். ஆனால் அதுக்கு பிறகு அவனுக்கு ஜாப் விஷயத்தில் எவ்வளவு ப்ரே பண்ண நடக்கலை. காலையில் அந்த தாயார் எழும்பி உட்காந்து, நீங்கள் எனக்கு சொல்லி ஆகணும், என்ன தடை, என் பிள்ளைக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தில் பேசினாராம், அவனை பரிசுத்தம் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லு, இன்னைக்கு அற்புதம் செய்வேன். அவனுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப சொல்லு, அவன் வாழ்க்கையில் ஒரு சேமத்தை கொடுப்பான். ஹல்லேலூயா. அந்த தாயார் தைரியமாக இப்படியே சொல்லி தான் சாட்சி சொன்னாங்க. நாம் காலையில் அவங்க விடிஞ்ச உடனே போய் தன்னுடைய மகனிடத்தில் போய் சொன்னாங்களாம், நான் காலையில் ஜெபம் பண்ணேன், ஏன் உனக்கு ஆண்டவர் கொடுக்க வாக்குத்தத்தை எல்லாம் நிறைவேறலையான்னு தெரியுமா? ஏதோ சில வழிகளை விட்டு நீ திரும்ப வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு உன்னை நீ பரிசுத்தம் பண்ணியன்னா இம்மீடியட்டாக உனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வேன்னு சொல்லிட்டாரு. இதுதான் ரகசியம்டா. அதுக்கு முன்னாடி அவன் கேட்பானா, அடிக்கடி கேட்பானா, அம்மா நான் அன்பரின் பாதத்தில் தொடர்ந்து வர்றேன், அங்கே எல்லாரும் சாட்சி சொல்கிறேன், ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் நடக்கலைன்னு கேட்டால் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுனாங்களாம். அரை கதவை சாத்தி கொண்டு தேவ சமூகத்தில் அந்த வாலிப தம்பி கதறி அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே இடத்துல என்ன குறை இருந்தாலும் ஆண்டவர் என்னை மன்னித்து எனக்கு இரக்கம் செய்யணும், எனக்கு நீங்கள் ஒரு வழி திறக்கணும், எனக்கு ஒரு வாழ்வு தரணும், எனக்கு ஒரு வேலை தந்தே ஆகணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் அழுது மன்னிப்பு கேட்ட பொழுது, மன்னிப்பு கேட்ட அவ்வளோதான். காலையில் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, மத்தியானம் அவன் மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பேங்கில் அவனுக்கு பெரிய மேனேஜர் போஸ்ட்டை கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருந்தார். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், நான் சாதாரண கிரேடில் தான் போய் சேருவேன்னு நினச்சேன், எடுத்த இடத்துல எனக்கு பேங்க்கில் மேனேஜர் போஸ்ட் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதே போல சில நேரங்களில் உங்க கைக்கு எட்டுறது வாய்க்கு எட்டலேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. கை வரைக்கும் வந்தது, கையில கிட்டுற மாதிரி இருந்துச்சு, ஆனா எனக்கு வாய்க்கு எட்டலை. எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்து கை வரைக்கும் வந்துச்சு, கடைசி நிமிஷத்தில் நழுவி போச்சு. ஏன் போச்சு தெரியல. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, ஆஃபர் லெட்டர் அனுப்புனாங்க, அதுக்கப்புறம் ஜாயின் பண்றதுக்கு லெட்டர் அனுப்புறேன்னு சொன்னாங்க, எல்லாம் வந்து பேக்கேஜ் பேசிட்டாங்க. ஆனா ஏன் இன்னும் நடக்கல அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தர் உன்னை திருத்த விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் உன்னை மனம் திரும்ப பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு உங்க ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் தடையா இருக்கிற ஏதோ ஒரு பாவத்தை மன்னிப்பாக கொடுத்து இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறேனா, என்ன மன்னிங்க, எனக்கு சுட்டி காட்டுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இன்னைக்கு உங்களை நிதானித்து அறிந்து ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் மனசில், ஆண்டவரே நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு சேமத்தை கொடுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சேமத்தை கொடுங்க, என் பிள்ளைங்க பிழைக்கணும், என் பிள்ளைங்க வாழணும். ஆண்டவரே ஏதாவது நடந்திருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச நடந்திருக்கலாம், தெரியாமல் நடந்திருக்கலாம், நான் ஒருவேளை அந்த காரியங்களை மறந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் யாரோ ஒருவரை நான் துக்கப்படுத்தி இருக்கலாம், என் நிமித்தம் யாரோ ஒருவர் கண்ணீர் வடித்திருக்கலாம், என் நிமித்தம் யாரோ ஒருவர் இடறல் அடைந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு உங்கள் அக்கிரமங்களே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே தடைக்கல்லாயிருக்கிறதா. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் உன்கிட்ட நெருங்கி வராதபடிக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்துச்சு, பெற்றுக்கொள்ளுகிற உனக்கும் கொடுக்கிற ஆண்டவருக்கு இடையில ஒரு தடைக்கல். அதுதான் ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அக்கிரமம். இன்னைக்கு அந்த விளக்க தான் ஆண்டவர் இன்னைக்கு சேமத்துக்கு உங்களை கூட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்ன பொழுது கல்லை அப்புறப்படுத்தினாங்க. அதன் பிறகுதான் லாசர் உயிரோடு வந்தான். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொன்னது கல்லை அப்புறப்படுத்து, அதன் பிறகுதான் லாசர்வே வெளியே வான்னு சொன்னார். இன்னைக்கு அந்த கற்களை ஆண்டவர் அப்புறப்படுத்த விரும்புகிறார். எந்த பாவம், எந்த அக்கிரமம் ஆண்டவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு இருக்கிறதோ அந்த அக்கிரமங்களை கர்த்தர் இன்றைக்கு மன்னித்து உங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் செய்த அந்த பாவம், உரியாவை கொன்ற அந்த பாவம், ஏதோ ஒரு ஸ்திரீக்காக ஒரு மனுஷனையே கொண்டு போட்டான், அவருடைய புருஷனை கொண்டுட்டான். இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் வேதனையாக இருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அதன் நிமித்தம் ஒரு பெரிய சோதனையுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிள்ளையை கர்த்தர் அடித்து போட்டான். அதன் பிறகு தேவ சமூகத்தில் அவன் பல முறை அழுது கதறினான். ஆண்டவரே என்னை மன்னியும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று கதறின பொழுது கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு சேமத்தை கொடுத்து 40 வருஷங்கள் சமாதானமாய் இஸ்ரவேலை அரசாள கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன். அது வரைக்கும் இருந்தது போல அதன் பிறகு ஆண்டவருடைய ஆதரவு அபரிவிதமாய் அவனோடு கூட இருந்தது. ஒருவனும் அவனை ஜெயிக்க முடியவில்லை, ஒருவனும் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை, ஒருவரும் அவனை சிங்காசனத்திலிருந்து இழுத்து போட முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சப்போர்ட் அவனுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய சப்போர்ட் உங்கள் எல்லாருக்கும் வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சப்போர்ட் வேணும்? ஆமேன். சிலர் சொல்லுவாங்க, இவன் தான் எனக்கு ரைட் ஹேண்டு, இவன் தான் எனக்கு லெஃப்ட் ஹேண்டு, இவன் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் ஓடாது, அவன் இல்லைன்னா ஒன்றும் ஓடாது. எவன் இல்லைன்னாலும் ஓடும், ஆண்டவர் அவன் கூட இருந்தான். ஹல்லேலூயா. தாவீது சொன்னான், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவன் சொல்கிறான், நான் இன்னைக்கு யாரும் என்னை அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறபடினாலே இனி நீங்கள் அசைக்கப்படக்கூடாதபடிக்கு அசைக்கப்படாத நங்கூரமாக கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளி வரப்போகிறார். ஆமேன். குடும்பத்தில் சேமம் வந்துருச்சுன்னா குடும்பத்தில் நல்ல காரியம்லாம் நடக்கும், தடைகளெல்லாம் உடைக்கப்படும். ஆண்டவரே என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லாம் தடைப்பட்டிருக்கு, அவனுக்கு பிஸ்னஸ் செட் ஆகலை, வேலை செட் ஆகலை, ஒரு கல்யாணத்துக்கு பார்க்கலான்னா இதெல்லாம் செட் ஆனால் தானே ஒரு பொண்ணு பார்க்க முடியும், என் மகளுக்கு ஒரு நல்ல வரன் அமையலை இதுவரை என்றெல்லாம் சொல்லி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சேமம் உண்டாக வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும், எவ்வளவு பெரிய உனக்கு ஆள் பலன் இருக்கலாம், படை பலன் இருக்கலாம், ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டது கர்த்தருடைய பலன். ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த கர்த்தர் உனக்கு வலது பக்கத்தில் இருக்கிறபடினால இனி நீ அசைக்கப்படுவதில்லை. இந்த ரூத்துடைய வாழ்க்கை இடிஞ்சு கிடந்துச்சு. எப்போ அவளுக்கு சேமம் வந்துச்சு தெரியுமா? அவள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அடைக்கலமா அவள் போய் பெத்லகேமிலே தன்னுடைய மாமியோடு போனதற்கு பிறகு அவளுடைய நற்சாட்சி. அப்போ தான் போவாஸ் சொல்கிறான், நீ உன் புருஷன் இறந்ததற்கு பிறகு எந்த வாலிபர்களுக்கு பின்னால் போகாமல் நீ உத்தமத்தை காத்து கொண்டபடியினால், உன்னுடைய நற்சாட்சியை, நீ குணசாலியான ஸ்திரியாக இருக்கிறபடியினால ஆண்டவர் உனக்கு சேமத்தை கொடுப்பார் சொன்ன. அதனால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறார். கட்டாயம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் மாமனார் இறந்துட்டார், அவருடைய குழந்தைனார் இறந்துட்டார், புருஷன் இறந்துட்டார், எல்லாம் சுற்றி அவளுக்கு குழந்தை அது வரைக்கும் இல்லை. சின்ன வயசில் ஒரு விதவையாய் நிற்கிற ஒரு கோலத்தில் ஆண்டவர் அருமையாக போவாஸ் மூலமாக சொல்கிறாரு, நீ குணசாலியான ஸ்திரீ என்பதை ஊரார் எல்லாரும் அறிவார்கள், அதனால கண்டிப்பாக ஒன்று வாழ வைப்பார். குணசாலியான ஸ்திரீயாக இருந்தால், குணசாலியான புருஷனாக இருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சேமத்தை கொடுத்தே ஆகும். அவன் நினைச்சே பார்க்காத ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கொடுத்தார். இன்றைக்கு நீ நினைச்சு பார்க்காத ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை வச்சு அழகு பார்ப்பார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வரட்டும். இஸ்ரவேலின் சமாதான வாழ்வை காணட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கி உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரே. நெடுங்காலம் காத்திருந்து இவர்கள் இருதயத்தில் ஏங்கின அந்த வேலையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாரும். நீண்ட நாட்கள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின அந்த இல்லற வாழ்க்கையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாங்க. எதிர்பார்த்த கற்பத்தின் கனியை ஜீவ விருட்சத்தின் கனியாக இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளுடைய அவமானம் நீங்கி இனி தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக. தலை குனிஞ்சு வாழ்கிறேன், தலை காட்ட முடியலை என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனி தலை நிமிர்ந்து வாழுகிற ஒரு கிருபையை தார். எந்த இடத்துல என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தியே ஆக வேண்டும். என் பிள்ளைகளை அதே இடத்துல நீர் வாழ்ந்திருக்க செய்தே ஆக வேண்டும். வாழ்ந்திருக்க செய்வாராக என்ற வார்த்தை என் பிள்ளைகள் மேலே வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு சாட்சியில் என் பிள்ளைகள் கேட்டது போன்ற நிறைய அற்புதங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கே நடப்பதாக, இப்பொழுதே நடப்பதாக. என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். சொந்த வீடு வாசலுக்கு கர்த்தர் வழிகளை திறந்து தந்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. இம்மாதம் 30ஆம் தேதி நெக்ஸ்ட் பேட்சை துவங்க திட்டமிட்டுள்ளோம். குறைந்த இடங்கள் மட்டுமே உள்ளன. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும்
மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.